இவர்களை கொடுத்தீரே உங்களுக்கு சொல்றோம். உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டரை வந்திருக்க நீங்கள் ஓடி இறுதி ஆண்டவரே திறக்கப்படுவதாக சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளை உட்கொள்வதற்கு கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமான கட்சியிருக்கிறோம். வார்த்தையின்படி செய்ய செயல்படுத்த நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமான கட்சியிருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நடத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீ கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த ஆலோசனைகளை திருச்சபையா ஆண்டவரை கடைபிடிக்கவும் நிமித்தமாக திருச்சபை வளரவும் கர்த்தரை கிருபை செய்வீராக. ஏற்ற காலம் வரும்போது திருச்சபை கண்டு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து ஆண்டவரை சொந்தமான கட்டிடத்தில் இயங்கத்தக்கதாக பிரமாண்டமான ஒரு ஆலயமாக பேராலயமாக எழுப்பப்பட கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கென்று நாங்கள் எங்களை முதலாவது அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. போனதற்காக அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே டைசன்ல மிஷனரியாக பணியாற்றுவதற்கு கர்த்தர் பாடின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பலமா எங்களுடைய பராக்கிரமா அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவி உங்களுடைய கிருபை நீர் தந்த ஈவு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வழி எடுத்துங்க, பாதுகாத்து கொடுங்க. பேசுகிற அடியை மறைத்து கர்த்தனை வெளிப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறவர்கள் பிதாவே ஆமென் ஆமென். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேய 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு வார்த்தை, இடைவிடாமல். இடைவிடாமல் செய்யணுமா, ஜெபம் பண்ணணுமா? இல்லை நம்ம ஜெபம் பண்றோம்னா கொஞ்சம் அது சிரிக்க வேண்டிய விஷயம் தான். சில பேர் சண்டே டு சண்டே தான் ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சை மேலே தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். இடைவிடாது இறைவனிடம் என்ன செய்யுங்க, வேண்டுங்கள் அப்படிங்கிறார். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். கொலோசியர் 4:2 என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரத்தோடனே ஜபத்திலே விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடனே ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்கணுமா. சரியா? என்ன செய்யணும், விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விழித்திருந்து ஜபிக்கிறோமா? இல்லை நம்ம தூங்கும் போது தான் ஜபிச்சுட்டு இருப்போம்ல, நம்ம தானே என்ன செய்ய வேண்டும், விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது எங்க டீம்ல உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு, 48 பேர் இருக்கிறாங்க, 48 மெம்பர்ஸ் இருக்காங்க ஜபிக்கிறதுக்கு. அதனால இங்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க ஜபிக்க வரலாம். அன்பண்ண உங்களுக்கு லிங்க் அனுப்புவார். சாயங்காலம் நைட்டு 10 to 11, காலையில் 5 to 5:30 மணி ஜபம் ஒவ்வொரு நாள் நடைபெறுகிறது. ஜாமக்காரன் ஜபம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 11:45 12 நடக்குது. சரியா? ஜாமக்காரன் ஜபம் எதுக்கு அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குறிப்புகளுக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம். அதனால தயவு செய்து ஜபிக்க வாய்ப்புகள் வாங்க. ஆண்டனைக்கு உங்க கூட இந்த வார்த்தை சொல்ல சொன்னார், இடைவிடாமல் ஜபிக்கணும். அதனால இந்த ஆண்டில என்ன செய்யுங்க, ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, வாசிக்கலாமா வேணாமா? வாசிக்க போவோம். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இங்க விழித்துக் கொண்டு சொல்ற, எப்படி விழித்துக் கொண்டிருக்கணுமா, எந்த சமயத்திலும். அப்படின்னா அது சமைக்கிற நேரமா இருக்கலாம், பஸ்ல பிரயாணப்பட நேரமா இருக்கலாம், பைக்ல போகிற நேரமா இருக்கலாம், எந்த நேரமா கூட இருக்கலாம். எந்த நேரத்திலும், இந்த நேரம் தான் இல்லை, உனக்கு எப்பொழுதெல்லாம் உடைய மைண்ட் ரிலாக்ஸா இருக்குதோ, எப்போதெல்லாம் நீ டென்ஷனா இருக்கிறியோ அப்பதான் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அப்பெல்லாம் ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு, உனக்கு எந்தெந்த வேண்டுதல் இருக்கோ, உனக்குரிய வேண்டுதலா இருக்கலாம், உன் கூட வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம், தேசத்துக்கான பிரச்சனைகளா இருக்கலாம், நம்முடைய மாநிலத்துக்கான பிரச்சனையா இருக்கலாம். இல்ல இப்ப நம்முடைய மாநிலத்துக்கான பிரச்சனை இருக்கிறது என்னது, அடுத்து எலெக்ஷன் தேர்தல், பதிவு செய்ய வேண்டும். அதற்காக செபிக்க வேண்டும். வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணுமா, அதுதான் முக்கியம். ஆவியினாலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியினாலே ஜெபம் பண்ணி
சும்மா பேருக்கெல்லாம் செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு அப்படி ஜெபம் பண்ணதுனால உங்களுக்கு என்ன வரணும்? மன உறுதி. மன உறுதியான நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்க என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அந்த மன உறுதி நம்பிக்கை. சகல பசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் வந்து உட்கார்ந்த உடனே ஐயா நல்ல ஒரு ஜெபம் பண்ண சொன்னாரு. சபையார ஜெபம் பண்ண உண்மையிலே நல்ல ரொம்ப சந்தோஷம். நாங்க போறது எங்களுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்றது இல்ல. எப்பவும் நீங்க ஸ்பெஷலா தான் இருக்கிறீங்க. உண்மையிலே இது நீங்க கொடுத்த சட்டம் அது யோசிப்பா. இந்த சர்ச்சைக்கும் போல ஏன் நம்ம இந்த சர்ச்சை நம்ம சீசமா கவனிக்க யோசிப்பா. நீங்க என்ன உண்மையில நல்ல விஷயம். என்ன செய்யணும்? ஊழியர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். என்னன்னு சொன்னா அநேக ஊழியர்கள் பின்மாற்றம் அடைஞ்சிடறாங்க, கீழே விழுந்துடுறாங்க, ஊழியமே வேண்டாட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும்? ஊழியர்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அவங்களும் மனிதர்கள் தானே இல்ல? அல்லேலூயா. அதனால சொல்றாரு சகல பசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடும் என்ன செய்ய விழித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எல்லா சமயத்திலும் ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பிலிப்பியர் 4:6 நீங்க எப்படி ஜெபிக்கணுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபிக்கணுமா? நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாம கண்டிப்பா இருக்க முடியாது. இல்ல கவலை வந்துகிட்டே இருக்கும். கவலை வந்துகிட்டே இருக்கும். கவலை தானே மகனை வந்து மக்களை ரொம்ப நோக்க வைக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து மேல சொன்னாரு எந்த சமயத்திலும் சகலமான வேண்டுதல். எபேசியருக்கு போது பிலிப்பியருக்கு போது என்ன சொல்றாரு? நீங்க ஒன்று எதை கொஞ்சம் கவலைப்படாத. பிள்ளையை குறித்தோ, பிள்ளையுடைய வாழ்வை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ நீ கவலைப்படாத. எதையும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன பண்ண ஸ்தோத்திரத்தோட சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோட அப்படின்னா எனக்கு கிடைச்சிட்டுங்கிற நம்பிக்கையோட. நான் அதுதான் அந்த மகளுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன். அம்மா வயிற்றுல கை ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணு, எனக்கு கொடுக்குறேன் குழந்தைக்காக ஸ்தோத்திரம் அவரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எதுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அது எனக்கு கிடைச்சிருக்கிற நம்பிக்கையோடு ஆளு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணணும். அதைத்தான் பவுலடிகளார் பிலிப்பிய திருச்சபைக்கு என்ன செய்யறது அவரு சொல்லி கொடுக்கிறார். பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டரே தெருவுக்கு 4 மாதிரி ஆகி போச்சு. ஒரு ஃபேஷனாவே மாறி போச்சு. உள்ள போனா பல டெஸ்ட் லட்சக்கணக்கான செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்களை சொன்னான்னு தெரியல, இவர் பிரேட்டிங் அந்த சகோதரி தான் சொன்னாங்க. அவங்களுடைய கோசிஸ்டருக்கு குழந்தை இல்லாம திருவனந்தபுரத்துல ஒரு மருத்துவமனையில போய் அவங்க பாக்குறாங்க. பல ஆண்டுகளாக பாக்குறாங்க. கடைசியா அந்த டாக்டர் கூட சொல்லிட்டாங்க, இனிமே இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான், நீ காலி, உனக்கு என்ன செய்யாது, குழந்தையே பிறக்காத சான்ஸே இல்ல, அதான் இந்த பக்கம் வரக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லி பத்தினாங்களாம். நம்ம அழுத்தியோ நாங்க துரத்தி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னாங்க, இனிமேல் நான் பண்ண மாட்டேன், ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன், கரெக்டாக எனக்கு குழந்தை கொடுக்குறாரு, கொடுக்கட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். என்ன 12 ஆண்டுகள் கழிச்சு 10 சொன்னாங்க, ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு, போன வருஷம் ஒரு குழந்தையை கொடுத்தாரு, 2 குழந்தை. அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவோம், மனுஷன் துரத்தி அடிப்போம் இல்ல, அது ஆண்டவர் நம்முடைய அங்கலாய் போய் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதான் சொன்ன மன உறுதி வேணும். நாம ஜெபிப்பதில் பெற்றுக்கொள்ளுங்கிற மன உறுதி நமக்கு வேணும். அதுல இருந்து நம்ம ஒருபோதும் பேசக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. அந்த உறுதியிலிருந்து பின்னால வந்துடக்கூடாது. சொல்றாரு, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துங்க, நம்மளை தெரியப்படுத்துறது அதுதான் முக்கியம். ஏன்னா ஆண்டுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வேற போடணும். நம்ம சாணுக்கு தெரியாதான்னு சொல்லுவோம். இல்ல, நீ தெரியப்படுத்துங்கிற தேவனுக்கு தெரியப்படுத்து. நான் இப்படி எல்லாம் அதனாலதான் சொன்னாங்க. யாரு அண்ணா சொன்னாங்க, நான் யாரு மனக்கிரேசம் உள்ள ஸ்திரீ என்பதை தெரியப்படுத்தினாங்க. மனக்கிரேசம் உள்ள ஸ்திரீ என்பதை தெரியப்படுத்தினாங்க. தெரியப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தும் போது ஆனா நம்ம என்ன பண்ணுவாரு, நமக்கு தேவைகளை அவர் சந்திப்பார். அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கொலோசிய திருச்சபைக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். கொலோசிய 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது அந்த பிலிப்பு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்து.
இல்ல போன உடனே பெட்டிஷனை போடுறாரு. இப்போ ஒரு ஆளை பார்க்க போறோம், ஐயாவை பார்க்க போறோம்னா என்ன பண்ண, அவர்கிட்ட முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அப்புறம் நலவு விசாரிப்போம். ஐயா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, பேர பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஊழியம் எப்படி போகுது எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே செய்வோம். பிட்ட போறோம். போன உடனே டிஎஸ் பிட்ட போட்ட உடனே கொடுத்துருவாரா? அவரு கொடுக்க மாட்டாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மையை பேசுவோம், பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி நேரவே போய் கேட்டவனா அது என்ன கொடுத்துட்டு மாதிரி கேட்கறாமா. அப்போ ஒரு மனுஷன்டையே ஒரு விஷயத்தை நாம பெற்றுக்கொள்ள வேணும்னா விஷயம் அவர்களுக்கு கொஞ்சம் நம்ம மொழி சொன்னா காக்கா பிடிக்கணும்பாங்க. கையை காலை பிடிக்கணும், காக்கா பிடிக்கணும், கை கால் பிடிக்கணும் இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, என்ன செய்ய ஸ்தோத்திரம் செலுத்தி அப்படின்னு சொல்ற எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். யாரு யாரு? ஊழியக்காரன். அப்போ நான் சொல்றேன் திருச்சபைக்கு உனக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன், உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். நீங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கிட்ட இல்ல, அதனாலதான் திருச்சபை வளராம போகுது. நீங்க ஊழியக்காரன் தனக்காகவே நோக்குகிறான், பெருணுக்காரர்களே சபையாருக்காக நோக்குறது இல்ல. சரியா? ஆமாவா இல்லையா? நீங்க அனைவரும் இன்னைக்கு வரக்கூடிய புதிய ஊழியர்கள், இப்ப வரக்கூடிய லேட்டஸ்ட் ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறான். ஆனா மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன் அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அதுக்கு அடுத்த சொல்றாருன்னா, அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். சத்திய வசனம் இதுதான் நமக்கு எல்லாம் கற்றுத்தருகிறது, கற்றுத்தந்து நடத்துகிறான். ஆமென். அல்லேலூயா. உனக்கு அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருவது போல. இந்த சுவிசேஷம் என்ன பண்ணணும்? உலகம் எங்கும் பரம்பி இருக்கிறது, அது போனது பலன் கொடுக்கிறது, கிரியேட் செய்கிறது. ஆமாவா இல்லையா? இந்த சுவிசேஷம் வரல அப்படின்னா நீங்களும் நானும் உட்கார்ந்துக்க மாட்டோம். ஆமென். இன்னும் அமெரிக்கா தேசம், ஆப்பிரிக்கா தேசம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 50 ஆண்டுகள் நம்மளோட 50 ஆண்டுகள் பின்னால் இருக்குது. எந்த ஒரு நாகரிகமும் இல்லை, போக்குவரத்து வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, சரியான ஆதாரம் கிடையாது, சரியான குடிதண்ணி கிடையாது. நம்மளை விட 50 ஆண்டு பின்னால் இருக்கிறார். காரணம் என்னன்னா சுவிசேஷம் இன்னும் போகல. சுவிசேஷங்கள் வந்தபடினாலதான் மிஷனரிகள் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தபடினாலதான் இங்க கல்வி வளர்ந்தது, நாகரிகம் வளர்ந்தது. இல்ல நாம என்ன செய்யலாம்? நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? சுவிசேஷம் எங்கு பரப்ப வேண்டும், பரப்பி பலன் தர வேண்டும். உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது. சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல், என்றைக்கு இந்த சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிந்து கொண்டோமோ அந்த நாள் முதல் கொண்டு இது நமக்கு நம்மோடு இருந்து நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறீர். அல்லேலூயா. அது எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரமா இருக்கிற எப்பாப்பிரானிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனை எங்களுக்கு தெரியப்படுத்தினான். உங்க ஊழியக்காரர், அதான் சொல்ற ஊழியக்காரர் ரோல் மாடல் ஆஃப் த சர்ச், ரோல் மாடல் ஆஃப் த காங்கிரிகேஷன். ஆமா தானே? அதனால ஊழியக்காரத்திலே அந்த ஊழியக்காரர் மூலமாக, உங்க ஊழியக்காரர் யாரு? எப்பாப்பிரா. சோ எப்பாப்பிரா மூலமாக உங்களுடைய ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்தான் உங்களை குறித்து எனக்கு சொல்லி இருக்கிறார், தெரியப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? இப்ப நாங்க அடிக்கடி வாரம், மாசத்துக்கு ஒரு முறை வாரம் என்ன பண்ணுவோம், உங்களை பத்தி நாங்க போய் சொல்லுவோம். இந்த திருச்சபை இப்படி இருக்கிறது சொல்லுவோம் மாட்டோமா? கண்டிப்பா சொல்லுவோம். நிறைய இருந்தாலும் சொல்லுவோம், குறைவா இருந்தாலும் சொல்லுவோம். எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறந்தவர்களாக, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ திருச்சபையா அழைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ திருச்சபையை நடத்துகின்ற போதகர் மேய்ப்பன் சொல்லுவதை திருச்சபையா கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். யாரும் கெட்டதுக்கு சொல்ல மாட்டாங்க, நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. போன வாரம் திருச்சபைக்கு போயிருந்தேன். அங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃபேமிலி வந்து ஒர்ஷிப் பண்ணணுமா. ஒவ்வொரு வாரம் ஒரு ஃபேமிலி.
அதே போல ஐயா ஒவ்வொரு மாசமும் ஒரு வாரத்துல ஒரு ஃபேமிலி வந்து பிரசங்கம் பண்ணணும். நல்லா தான் இருந்துச்சு. அம்மா தானே அப்ப என்ன பண்ண கொஞ்சமாவது பைபிளை புரட்டி பார்ப்பாங்க. ஐயோ பிரசங்கம் பண்ணணுமே, இல்லை நம்ம ஒர்ஷிப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். சில திருச்சபையில சபையார் வளர மாட்டாங்க. யாரு போறதுங்க எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க டீம்ல அவங்க எங்க டீம்ல இருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் எங்க டீம்ல வந்து இணைஞ்சாங்க. 5-6 வருஷமா இருக்கிறாங்க. நான் அவங்க சொன்னேன், அம்மா நீ உன் சார்ஜ் பயங்கரமா இருக்கு. இவங்க ஒரு வந்தாங்கல்ல, இங்க ஒரு மூணு வந்தாங்கல்ல அந்த அம்மா செவக்கணி. ஆமா ஆமா, உன் சார்ஜ் பயங்கரமா இருக்கு, நீ வேணா யூடியூப்ல போடணுமான்னு சொல்லி நான் தான் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தா அவங்க யூடியூப்ல போயிட்டு நல்லா அவங்க ஓரளவுக்கு நிறைய இடத்துல போய் ஊழியம் பண்றாங்க. அவங்க சாயந்தரம் திருச்சபை போறதுல வெளியே போகக்கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாது. எப்படி வளரப்போ நம்ம போகணும்னு அனுப்புறோம், போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க சொல்றாங்க வெளியே போகக்கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாது, ஊழியம் பண்ணா சபைக்கு வரக்கூடாது. ஏன் அது சொல்லுது இந்த மாதிரி சொல்லிட்டாரு எங்க பாஸ்டர். நான் வீட்டில் வச்சு பிள்ளைங்க நடத்திக்கிட்டு இருக்கேன். 10 ரூபா வராங்க ஜோம் பண்ணிட்டு இப்போ வேற இடம் பார்த்து நான் ஊழி ஸ்டார்ட் பண்ண போறேன். பிரதர் நீங்க 1ஆம் தேதி வந்து ஜோம் பண்ணி நீங்க ஆரம்பிக்க பண்ணுறேன்னு சொல்லிச்சு. இதுவும் கடவுளை சித்தம் தான். நீ துரத்ததுனால நான் செய்தேன். இது சபை உருவாகும். ஹல்லேலூயா. சபை போவதை உற்சாகப்படுத்த வேண்டும், ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்துக்கு போங்கன்னு சொல்லணும். ஆத்மாவை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு தூண்டுகோலாக நம்ம இருக்க வேண்டும். திருச்சபையா தூண்டுகோலாக விளங்க வேண்டும். நாங்கள் கொரோனா காலங்களில் திருச்சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்லாம் கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, நீ சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடத்தணும். 1 வருஷம் நடத்தணும். ஒவ்வொரு வாரமும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஆன்லைன்ல டீச் பண்ண வைப்போம். அவங்க பிள்ளைங்களுக்கு பாட்டு கதை அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி 1 வருஷத்துக்கு மேலே நடந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்சபையில செஞ்சு தொடங்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கிராஜுவலா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அனுப்பலை. திருச்சபை தொடங்க ஆரம்பிச்சிடல. நம்ம இதுக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ் கொண்டு அனுப்பவும் இல்லை. என்ன பண்ண எல்லாம் விட்டுட்டோம். உடனே நாகர்கோயில்ல எங்க சார் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மனைவி நம்ம நடத்தினாங்க சண்டே கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்புள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு நடத்த ஆரம்பிச்சாங்க. 4 பேர் 5 மணிக்கு 15 மணிக்கு அந்த சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நடத்துறாங்க. வருஷம் அந்த பிள்ளைகளை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். சூப்பரா நடந்துருக்கு. அதன் மூலமாக அந்த பெற்றோர் தொடப்படுறாங்க, ரசிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் முடியும். நீ எப்படி நடத்துவ, நீ எப்படி வளரவே வளராது. எனக்கு அருமையானவர்களே, அவர் சொல்றாரு, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம். ஊழியக்கால என்ன செய்ய வேண்டும், திருச்சபைக்காக இடைவிடாமல், திருச்சபை மக்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஐயாவுக்கு தெரியும் இந்த சர்ச்சு ஒரு லிமிட்டடான பீப்புள் தான் இருக்கிறாங்க. அதனால எல்லா குடும்பத்தை பத்தியும் விலாவாரியா தெரியும். அப்படி அவங்களுக்கு அதை ஜெபிப்பதற்கு ஈஸியா இருக்கும். அதே போல ஒவ்வொரு திருச்சபை போதல்களும் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சில திருச்சபை இருக்குது, காணிக்க மாத்திரம் தான் தலைமை போதல் வாங்குவாரு. அவர் எங்க போக மாட்டாரு, ஜெபிக்க போக மாட்டாரு. யார் அனுப்புவாரு, அதுக்குன்னு சில மூப்பர்களை ஏற்படுத்தி நீங்க போய் ஜெபம் பண்றாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். எல்லாருடைய விருப்பங்கள் என்ன வரும் தெரியுமா, எங்க வீட்டுக்கு பாஸ்டர் வரமாட்டாரா, வரமாட்டாரா விருப்பம். இன்னொரு சில திருச்சபைகள் இருக்கு, கேரள சர்வீஸ் கூட போறது கிடையாது, கேரளம் கூட போறது கிடையாது. வேற யாராவது வச்சு நீங்க ஒரு டீம் போட்டு டீம் லீடர் போயிட்டு வாங்க. அந்த சபை போறதற்கு திருச்சபையார் வீட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. A to Z தெரியும். திருச்சியுள்ள மக்களுடைய நிலைமைகள் தெரியும், குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா மேற்பட இல்ல, மேற்படுகிற ஆயுதம் இல்லை. அந்த ஆள் என்ன பண்ணும், அப்போ சிதறடிக்கப்பட்டு போகும். ஒரு பெரிய அப்போஸ்தலன், உண்மையில எனக்கு ஆச்சரியமா அந்த பகுதியெல்லாம் படிக்கும் போது அவர் சொல்றாரு, நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அதில் அடுத்தது சொல்ற, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, சாதாரணமா இல்ல, எல்லா ஞானமும் வேணும். இன்னைக்கு உலக மக்களை விட நம்முடைய பிள்ளைகள் சில ஞானங்கள்ல குறைவா தான் இருக்கிறாங்க.
அப்படி அல்ல. எல்லா ஞானங்களுடைய பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும். கல்வி ஞானம், கேள்வி ஞானம், இல்ல வேதத்தை அறிந்து கொள்கிற ஒரு ஞானம். இந்த அருமையான பிள்ளை, அந்த பிள்ளை இந்த சாதனை போட்டா காலேஜ் கொண்ட கழிவு வைத்த நீ யாராவது உன்னை பத்தி புகழ்ச்சியா பேசிட்டு நீ சாந்துக்க மியூசிக் கிளாஸ் போ, கத்துக்கோல, கீபோர்டு ஏதாவது கத்துக்கோ, சரியா? பெரிய மியூசிஷியனா வரணும். ஆமா, எல்லா ஞானமும் கிடைக்கணும் வேண்டும். அம்மனை சேர்ந்து விட்டாங்க 2 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, நீ சேர்ந்து போயிடு. ஓகேவா? சகல ஞானத்தோடும், ஓகே சொல்லிட்டா, சேர்த்து விட்டுருங்க. சகல ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகம். பொருளாதாரத்துல வளரணும்னு நினைக்கிறோம், ஆவிக்குரிய வளர்ச்சியில வளருமான்னு கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான். ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால, இதுதான் முக்கியம். அநேக நேரங்களில் நம்முடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற துடிக்கிறமே ஒழிய ஆண்டவருக்கு இந்த காரியத்துல சித்தம் இருக்கிறதா இல்ல ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிவது இல்லை. அதனாலதான் தோற்று போகிறோம். அது ஊழியமா இருந்தாலும் சரி, அநேக ஊழியர்கள் தோற்று போறதுக்கு காரணம் அதுதான். அவருடைய சித்தத்தை அறிவதே கிடையாது. அதாவது திருச்சபை ஏற்படுத்துவதற்கு அவர் அழைப்பே இருக்காது. ஆனால் அவர் போய் திருச்சபை என்ன செய்வாரு, ஏற்படுத்தால் அவர் தோற்று போயிடுவார். எந்த அழைப்புல அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்புல செய்ய வேண்டும், நாம செயல்பட வேண்டும், சரியா? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து, இல்ல துர்க்கிரிகள் அல்ல, நற்கிரிகள் நம்ம செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். சகல விதமான நற்கிரிகளை செய்ய வேண்டுமா? ஆமா, அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு, சகல விதமான நற்கிரிகளை செய்யணும், செய்யவும் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். இல்ல பொருளாதாரத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறோம், இடங்களை வாங்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறோம், கட்டடங்களை கட்ட வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைகிறோமா? இன்னும் கேட்கிற மக்களாக அல்லது பால் குடிக்கிற குழந்தையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே இல்ல விருத்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரா நடந்து கொள்ளவும், மனுஷனுக்கு பிரியம் உண்டாக அல்ல, நாம் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்களேன். ஒரு மேய்ப்பருடைய ஜெபம், ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம், ஒரு திருச்சபையை குறித்தான ஒரு பாரம் எப்படி இருக்கிறது பாருங்க. சோ இப்படித்தான் ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு விசுவாசியும் விளங்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். சகலவித நற்கிரிகளை கனிகளை தர வேண்டும். தேவனுடைய அறிவிலை விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவருக்கு பாத்திராக நடக்க வேண்டும். சர்வசக்தியுள்ள கூடிய எல்லா பொறுமையும், அதுதான் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. இல்ல பொறுமை நமக்கு இல்ல. ஷார்ட் டெம்பர் ஆயிடும் ஃபேமிலியில. சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், ஏமாற்றங்கள். வசனம் சொல்லுகிறது சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை வேணும், நீடிய சாந்தம், மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையால் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இடைவிடாமல் வேண்டுதல் செய்கிறோம். கேட்கப்படுற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த ஆண்டிலே நாம ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் இடைவிடாமல் ஜெபிப்பேன், என் தேசத்திற்காக ஜெபிப்பேன், சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையில நலிவடைந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உடன்படிக்கையை நாம் செய்ய வேண்டும். எபேசிய நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 15-19 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, புரடிகளா சொல்லுகிற வார்த்தை, ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்தேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இல்ல, உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல எல்லாருமே உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன். திருச்சபையுடைய விசுவாசம், நீங்கள் ஊழியக்காரர்கள் மேல காட்டுகின்ற எது? அன்பு. அன்பு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு நான் சும்மா இருக்கல, உங்களுக்கு என்ன பண்ண? இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும். இதுதான் முக்கியம்.
அறிந்து கொள்கிற ஞானம் வேண்டும், தெளிவு. நீங்க தெளிவில்லாத கிறிஸ்தவன் நிறைய பேர் இருக்கான். தெளிவே இல்லாத கிறிஸ்தவன் ஏன் கிறிஸ்தவனானே தெரியாம இருக்கான். அவர் சொல்ற தெளிவை தர வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தமானத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சோதனுடைய மகிமையை அறிந்ததென்றும், தாம் கிறிஸ்துவை மறுதலித்து எழுப்பி அவர்கள் நடப்பிக்கிற தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட மனக்கண்கள்? பிரகாசமுள்ள மனக்கண், பிரகாசமுள்ள மனக்கண். இன்னைக்கு மனக்கண்கள் குருடா இருக்கிறது இல்ல, மனக்கண்கள் குருடா இருக்கிறது. ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி பாடலாம் சொல்லுகிறேன். நம்ம மேல விடுத்த கடமை, நம்ம சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காக ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமர் 1:9 சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோட நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். நான் பொய் சொல்லல அப்படிங்கிறார். நான் பொய் சொல்லல, நான் சேவிக்கிற தேவன், நான் தொழுது கொள்ளுகிற தேவன், நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன், இடைவிடாமல் சோத்தமா என்பதற்கு என் தேவன் சாட்சியா இருக்கிறார். நம்மளால அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 1 தீமோத்தேயு 1:3 3-4 வசனங்கள்ல எழுதும்போது, தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனுக்கான கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? திருச்சபை குறித்தான கரிசனை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று நிதானித்து ஆராய்வோம். கர்த்தருடைய கருத்துல ஒப்புக்கொண்டு நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாங்க. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய வாரத்தை தாங்க. தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மன வாஞ்சையை தாங்க. என் திருச்சபை மக்களுக்காக, என்னுடைய மாநிலத்துக்காக, என்னோடு பணியாற்றுகிற குடும்பங்களுக்காக ஆண்டு நான் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய திருச்சபை மக்களுடைய அன்பை நினைத்து நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீ சாட்சியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டில எந்த அளவு நம்மளால ஜெபிக்க முடியுமோ எல்லா சமயத்திலும் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்துல தேவைகளை தெரியப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாரா. அல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்வையா. எதிரிகளை சூழ்ச்சிகள் சாத்தானை தீக்கணைகள் எதுகையில்
தூக்கினார் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நின்றவனே. உலகோடு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரவவே. உலகோடு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரவவே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நீங்களும் சித்தத்தோடு நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நீங்களும் சித்தத்தோடு நடத்தி செல்லுமையா. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவீரா. ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஜெபத்திலே கைத்திருக்கிற பிள்ளைகளாக, எல்லா சமயத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்தி சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு அதில் கூடத்திலே பேசுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்ற வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஏனோ தானாண்டு அல்ல சுவாமி, ஆண்டவரே ஆவியிலே நிரம்பி தெரியக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. இந்த திருச்சபை மக்கள் ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக, அது பிரேயர் வாரியர்ஸாக கர்த்தர் விளக்கப்பட வேண்டுமான எந்த ஒரு அந்தகார கிரியைகளும் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். நாங்கள் பேசிக்கொண்டதே போல ஆண்டவரே இந்த திருச்சபை வளரட்டும் ஆண்டவர், அநேக மக்கள் உள்ள வரட்டும் ஆண்டவர், அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவர். அதற்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருவியாக பயன்படுத்துவீராக. திருச்சபை போறதற்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. புதிதாக அவளுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தரிசனத்தை ஆண்டவரை விசுவாசித்து அது நடக்க மன உறுதியோடு செயல்பட உங்களுடைய கதைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்த தொடர்ந்து நடத்துங்க. உங்க சித்தமான நாங்கள் அடுத்த மாதம் வருவரைக்கும் உடைய பிரசனம், உடைய நீங்காத மகிமை உடைய பிள்ளைகளோடு மீண்டும் என்று சதாங்கள் நீடித்து அரசாலப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபம் நடத்தினாலே ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.